கடந்த 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 12 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்ததா பகீர் தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே 12 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்ததா தகவல் வெளியாயிருக்கு. கும்மிடிப்பூண்டியில நடந்த 3 வயது குழந்தை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அந்த கேஸோட ஈரமே இப்போ வரைக்கும் காயல. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 12 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு சென்னையினோட சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த குற்றச்சம்பவத்தை தொடர்ந்து நடந்த அந்த 12 கேஸ் எது அப்படின்னு பார்த்தா ஒரு லிஸ்டே வெளியிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. அதுல முதலாவதா திருவள்ளூர்ல ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் 7 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. பூந்தமல்லியில சாக்லேட் வாங்கி கொடுக்கறதா சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு 7 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா காஞ்சிபுரம் மணிமங்கலத்துல பீகாரை சேர்ந்த வடமாநில நபரால ஒரு 10 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததா மயிலாப்பூர்ல வீட்டுக்கு உள்ள இருந்த ஒரு 12 வயது குழந்தைக்கு வீட்டுக்குள்ள புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா அம்பத்தூரை சேர்ந்த 15 and 16 வயதான 2 சிறுமிகளை சோசியல் மீடியால பேசி ஃப்ரெண்டாகி ஹோட்டல் ரூமுக்கு வர வச்சு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பெரம்பூர்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஒரு 16 வயது சிறுமியை ஃபாலோ பண்ணிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. மாங்காடுல மென்டலி அஃபெக்ட் ஆன, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட 23 வயதான ஒரு பெண்மணியை அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருந்த ஒரு பில்டிங்கோட செக்யூரிட்டி பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கோயம்பேடுல வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு 23 வயதான பெண்ணுக்கு வீட்டுக்குள்ள புகுந்தே பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அண்ணா சாலையில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மாலோட லிப்ட்ல இருந்த 38 வயதான ஒரு பெண்மணிக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. அடுத்ததா போரூர் பக்கத்துல ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு பைக்ல போன நபர்களால பாலியல் சீண்டல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி பாலியல் குற்றச்சம்பவங்கள்ன்றது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுக்கு தமிழக அரசு என்ன பண்ண போகுது? தேர்தலுக்கு முன்னாடி தன்னோட பிரச்சாரத்துல பெண்களுடைய பாதுகாப்பு என்னோட ஆட்சியில கண்டிப்பா உறுதி செய்யப்படும்னு பேசிய விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் வாய் திறக்காதது ஏன் அப்படின்ற கேள்வியை மக்களும் எதிர்கட்சி தலைவர்களும் எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் அமைதியை மட்டும்தான் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. எப்பதான் அவர் வாய் திறந்து பேச போறாரு, எப்பதான் இந்த குற்றச்சம்பவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்த போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே எழும்பி இருக்கு. இதுக்கு பதிலெல்லாம் என்ன? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே 12 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கான நடவடிக்கை என்னதான்? அப்போ எப்பதான் பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகளும் மக்கள் மத்தியில போயிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதற்கான காரணம் என்ன? இது நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இல்ல தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளணும்? தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.